வாழ்வில் நாம் சந்திக்கிற எந்த ஒரு பிரச்சனையையும் எதிர்த்து நிற்கும்போது நாம் ஜெயிப்பதற்கு தேவன் பலன் தருகிறார். நாம் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்காமல் இருக்கவே முடியாது. நிச்சயமாக எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் நாம் குடும்பத்தில் இருந்து, படிக்கிற இடங்கள்லேருந்து, வேலை பார்க்குற இடங்கள்லேருந்து, ஊழியம் பண்ணுகிற இடங்கள்லேருந்து, சமுதாயத்திலிருந்து, பக்கத்து வீட்டிலேருந்து எல்லா இடங்கள்லையும் நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் எல்லா பிரச்சனைகளையும் நாம் மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு பலன் தருகிறார். எல்லா பிரச்சனைகளையும் நாம் ஜெயமாக்குவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். எந்த பிரச்சனையும் நாம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சிட்டோம்னா, அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு நாம் யோசிக்க ஆரம்பித்து செயல்பட ஆரம்பிச்சிட்டோம்னா, தேவன் நம்மளை பயன்படுத்துகிறார். தேவன் அதற்கான வழியை உண்டாக்குகிறார். தேவன் அதற்கான பாதைகளை உருவாக்குகிறார். தேவன் அதற்கான வாசல்களை திறக்கிறார். தேவன் அதற்கான சரியான மனிதர்களை நம்மிடத்தில் கூட்டி சேர்க்கிறார். ஆக மொத்தம் நானும் நீங்களும் பிரச்சனைகளை சந்தித்து தான் ஆகணும். போராட்டங்களை சந்தித்து தான் ஆகணும். விபரீதங்களை சந்தித்து தான் ஆகணும். எல்லாவற்றையும் நாம் சந்திக்காமலாம் கடந்து போக முடியாது. ஆனால் எதை சந்தித்தாலும் நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கணும். எதை சந்தித்தாலும் நமக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கணும். எதை சந்தித்தாலும் நமக்குள்ள உறுதி இருக்கணும். இதையெல்லாம் நான் மேற்கொள்வதற்கு இம்மட்டும் உதவின என் தேவன் எனக்கு இதிலையும் உதவி செய்வார். நிச்சயமாக அந்த பிரச்சனையை நான் மேற்கொள்வேன். நிச்சயமாக அந்த போராட்டத்தை நான் மேற்கொள்வேன். நிச்சயமாக அந்த சோதனைகளை நான் மேற்கொள்வேன். தேவன் எனக்கு உதவி செய்வார். தேவன் என்னை பலப்படுத்துவார். தேவன் இந்த இக்கட்டுகளுக்கு என்னை நீங்களாக்குவார். தேவன் இந்த துன்பத்திலிருந்து என்னை தூக்கி விடுவார் என்ற உறுதியோடு கூட ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ளுங்க. நிச்சயமாக தேவன் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறத